ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சாரிங்க. எங்களுக்கே தெரியும் கனடாலேருந்து மொத்தமாக நாங்கள் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோன்னு. ஸோ எங்களுக்கு வீடு நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆடி மாதம் தொடங்குற ஸ்டேஜ். ஸோ நாங்கள் பார்த்துருந்த புது வீட்டுக்கும் ஷிஃப்ட் ஆக முடியாத ஸ்டேஜ். ஸோ அதனால இப்போ தான் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா புது வீட்டில் வந்து ஷிஃப்ட் ஆகி முக்கியமாக நமக்கு வீட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து கொஞ்சமாக செட் பண்ணி வச்சு இப்போ தான் ரொட்டீன் லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாப்பாங்களுக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸும், குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா நான் கஞ்சியும் புதினா துவையல் தான் செஞ்சுருந்தேன். மதியம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி அத்தைக்கு மட்டும்தான், ஏன்னா நாங்கள் இன்றைக்கி அண்ணன் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இந்த புது ஏரியாவில் பார்த்திங்கன்னா நான் இங்கே பக்கத்தில் ஒருத்தங்க மீன் விற்றுருந்தாங்க. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோவே வந்து 200 ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன வந்து ஃபிஷ் ரேட் வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சூப்பராக நல்லா தலை மாங்காய் போட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பி பார்த்திங்கன்னா பாப்பாவை போகிற வழியிலே பிக் பண்ணிவிட்டு அண்ணன் வீட்டுக்கு போயிட்டோம். போனதுமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு இன்றைக்கி விருந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான லஞ்ச் வந்து எங்கள் அண்ணி ரெடி பண்ணியிருந்தாங்க. சங்கரா மீன் போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி சூப்பராக மீன் குழம்பு, அது கூடவே மிளகு ரசம், ஒயிட் ரைஸு, பாயில்டு எக், அது கூடவே கொஞ்சமாக ப்ரான் தொக்கு, இதெல்லாம் வந்து லஞ்சுக்கு செஞ்சுருந்தாங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து நம்ம எஸ்எஸ் பிரியாணிலேருந்து வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. லஞ்ச் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் ஈவினிங் போல் வீட்டுக்கு கிளம்பி ஆட்டோவில் தான் போயிட்டு இருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு மினி விலாகில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன். பாய்.